Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்ஃபோ தான் வரப்போகிற 2024 இன்னும் பெஸ்ட்டாக அமையறதுக்கான வாய்ப்பாக தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளோட எக்ஸாம் போஸ்ட்பாண்டை பற்றி தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது வாட்ஸ்அப்பில், அதே மாதிரி யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயா இருக்கட்டும், இந்த மாதிரி தள்ளி போகுமா, போஸ்ட்பாண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு நாளைக்கு இதை பற்றி எங்கேயாச்சும் கேட்காம இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்றதுல தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது இல்லைங்களா? எதுக்கு நான் 2024 ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக எக்ஸாம் நடந்து முடிஞ்ச ஒரு 3 மாதத்துக்குள்ளவே போஸ்டிங்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். 3 மாதம் அப்படின்றது இன்னும் சீக்கிரமாகவே கூட அவங்க போஸ்டிங்ஸ் கொடுத்துடலாம். ஸோ தட் இந்த இயரே பாருங்கள் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்க போகிறதுக்கு இதை விட வேறு என்ன ஒரு சான்ஸ் வேணும் ஆஸ் ஃபார் த பிடி டீச்சர்ஸ்க்கு இல்லைங்களா? ஏன்னா இந்த பாஸ்ட் ஒரு 10 டேஸாக நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு அவங்களோட டெஸ்டினியை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலேயே அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம், என்ன கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம், என்ன படிக்க போகிறோம், யார் எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு 10 நாளாக. ஸோ இன்றைக்கி காலையில் இந்த ஒரு நியூஸ் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இல்லையா? ஆனால் இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா இந்த ஒரு பாஸ்ட் 10 டேஸாக, அதே ஸ்பீடில் நம்ம வரப்போகிற இந்த ஒரு 1 மந்த் நம்ம அதே மாதிரி அந்த நாட்களை அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுறதோட மட்டும் இல்லை, டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கும். அதான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம இன்னுமுமே எஃபெக்டிவாக பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதான் ஸோ இது வரைக்குமே கூட நான் ஸ்டார்ட் பண்ணல, அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டோம். ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், நான் இது வரைக்குமே கூட அங்கங்கே தான் டச் பண்ணியிருக்கேன், சிலபஸ் இன்னுமே கூட ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த 1 மந்த் நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரப்போகிற நல்ல வருஷத்துக்கு கூட உங்களோட ஜாபும் உங்கள் கையில் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த 30 டேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ இந்த மந்தில் ஒரு லாஸ்ட் 4 டேஸு அண்டு பிப்ரவரியில் ஒரு 3 நாள் அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய இந்த ஜான்வரி ஃப்ரெஷ் மந்த் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த டாபிக்ஸில் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு யூனிட்டாக பார்க்கும்போது இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த யூனிட்டில் நம்மக்கிட்ட மெட்டீரியல் இல்லை, இந்த யூனிட்டில் கண்டென்ட்டு கம்மியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லையா? அதை பார்த்து ஒரு ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கு எதெல்லாம் டஃப்பாக இருக்கோ, எதெல்லாம் புதுசாக இருக்கோ இந்த டாபிக்ஸு அதெல்லாம் இப்போ படிக்கலாம். டவுட்ஸ் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஃபோ என்னென்னா, மல்டி ரிவிஷனை அதிகப்படுத்துங்க. எனக்கு குழப்பமாக இருக்குது, எக்ஸாம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான். 10 முறை ரிவிஷன் பத்தலையா, நமக்கு ஆன்சர்ஸ் ஞாபகம் வரலையா, 20 முறை 30 முறை, இட் டிபெண்ட்ஸ், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதே மாதிரி அவ்வளோ டாபிக்ஸும் இருக்குது. 100 முறைலாம் நம்மளால் ரிவிஷன் கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவ்வளோ இன்ஃபோஸ் இருக்குது, அவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே. அதனால் மேக்ஸிமம் உங்களோட ரிவிஷன்ஸை அதிகப்படுத்துங்க. இப்போது ஆஃபிலி ஹாலிடேஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரம் ஸ்கெடியூலை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் எவ்வளோ டைம் அலோகேட் பண்ண முடியுதுன்னு பார்த்து அதையே ஒரு 1 மந்த்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போன பின்னாடி கூட ஈவினிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா February 4th அப்படின்னு சொல்லும்போது அந்த நாள் ரொம்ப கன்வீனியண்ட்டாக அமையும். அதிகபட்ச பயங்களை நம்ம தவிர்க்கலாம் இல்லையா? இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக இருந்த அந்த பயம் ஒரு நாள் முடியும் போது பார்த்திங்கன்னா 13 நாள் இருக்குது, 12 நாள் இருக்குது அப்படின்னு ஒரு நாளாக குறையும் போது நமக்கு ஒரு ஒரு பயம்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது நமக்குள்ளே நாமளே ஒரு எக்ஸாம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த சிச்சுவேஷன் இல்லையா? என்னால் அதை நல்லா பார்க்க முடியுது நம்ம பேட்சஸில். ஸோ இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய MCQஸாக இருக்கட்டும், இன்ஃபோஸாக இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்து நம்மளோட வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். அண்டு ஒன் மோர் இன்ஃபோ, நம்மளோட UGTRB இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக
20th வீக் வந்து இந்த 31st வந்து கம்ப்ளீட் ஆகுது. மறுபடியும் வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த மார்னிங் வந்த இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து என்கொயரி இருந்தது, மறுபடியும் ஏதாவது போட முடியுமா அப்படின்னு சொல்லி. அவ்வளோ நாள் வந்து இல்லை இல்லைங்களா, ஒரு வீக் வைஸ் கொடுக்குற மாதிரியான நாட்கள் வந்து இல்லை. ஏன்னா 4 வாரம் தான் நமக்கு நடுவில் இருக்குது. அதனால் இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களோட டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் இருக்கணும். நம்ம ஒரு ஸ்கெடியூல் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டைம் இப்போ இல்லை. ஸோ அதனால் வந்து இருக்கக்கூடிய டைமில் கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது ஓவரால் 10 யூனிட்ஸுக்குமே இதில் எந்த குழப்பமுமே வேண்டாம். அதாவது சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட் பேட்சில் நடந்த கொஸ்டின்ஸை வந்து கொஸ்டின் பேங்காக ப்ரொவைட் பண்ணுறோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா 3000 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 கொஸ்டின்ஸு அண்ட் அப்ராப்ரியேட்லி 9th யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 450 கொஸ்டின்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் டுகெதர் வந்து பார்த்திங்கன்னா 3000 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்களே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் அப்படி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி 3000 கொஸ்டின்ஸு 30 நாளைக்கு. அது எப்படி வேணால் நீங்கள் உங்களோட ஸ்கெடியூலில் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4th யூனிட் படிக்கலாம், ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் யூனிட் படிக்கலாம், இல்லை ஒரு நாளைக்கு 10th யூனிட் படிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். அதனால் நம்ம ஒரு ஸ்கெடியூல் கொடுத்து அது பிரகாரம் படிக்கிறது அப்படின்றத விட இப்போது ஓவரால் கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற பிளானில் இருக்காங்க. ஆல்ரெடி யூட்டிலைஸ் பண்ணவங்களுக்கும் தெரியும், ஆல்ரெடி இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க் வாங்கினவங்களுக்குமே வந்து தெரியும். ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு 10 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை படிச்சுட்டு அதை நீங்கள் வந்து டெஸ்ட் மாதிரியும் நீங்கள் அதை எழுதி பார்க்கலாம். 100 கொஸ்டின்ஸா இல்லை 150 கொஸ்டின்ஸா, இட் டிபெண்ட்ஸ். எவ்வளோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லுவாங்க. ஸோ ஒன் மோர் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் தி டீச்சர்ஸ். மற்றும் ஒரு முறை அதற்கு எங்களோட வாழ்த்துக்களை மறுபடியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.